ஒளிபரப்ப உதவுபவர்கள் டாக்டர் ஜேசி எலிசபெத் பால் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர், எஸ்.எம். கபிரியேல் மாணிக்கம் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிற்காகவும் வேண்டேன். அமளி அருள் குடும்பத்தினர், திரு அருளானந்தம், திருமதி அமலோற்பவம் மேரி இன்று இவர்களின் 50ஆம் ஆண்டு திருமண நாள் பொன்விழாவின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி இறைவன் படைத்த நாளில் இணைவோம் கிறிஸ்து பெயரில், இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம், கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சில பணியாளர்கள் நீர்க்குழாயை புதைப்பதற்காக பெரிய பள்ளத்தை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். அது கடினமான பணி, அதே வேளையில் ஆபத்தான பணி. வேலை இல்லாமல் பலர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் பாதி பேர் இந்த பணி மிகவும் ஆபத்தானது என்று பணி செய்வோர் மீது பரிதாபப்பட்டார்கள். மீதி பாதி பேர் எனக்கு அந்த வேலையாவது கிடைக்கக்கூடாதா என்று அங்கலாய்த்தார்கள். வேலை செய்வது கடினம், வேலை செய்யாமல் இருப்பதும் கடினம். அதுபோலவே இயேசுவின் சீடராக இருப்பது எளிதல்ல, மிகவும் கடினம். இயேசுவை பின் செல்ல வேண்டுமென்றால் நாம் திட்டமிட வேண்டும், நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். அன்னை மரியாள் இயேசுனுடைய முதன்மையான சீடர். அதற்கு காரணம், இயேசுவை பின் செல்ல அவர் எத்தனை துன்பங்கள், 1000 துன்பங்கள் என்றாலும் அதை படுவதற்கு தயாராக இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அவ்வாறு இயேசுவை பின் செல்ல பல துன்பங்களை, சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் சீடராக இருப்பது பெருமை மட்டுமல்ல, அது சிலுவையும் கூட. அவரை நாம் சில நேரங்களில், நமக்கு சாதகமான நேரங்களில் அவரை பின்பற்றி இருக்கிறோம், மற்ற நேரங்களில் பின்பற்ற தவறி இருக்கிறோம். அதற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமதருள் செயலால் தானும் நம்பிக்கையாளர் நமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே
நீங்கள் செலுத்த வேண்டிய உரை கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகின் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையாளரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவலகங்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 14 வசனங்கள் 25 முதல் 33 வரை. பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பங்குக்கு புதிதாக மாற்றலாகி வந்த குருவானவர் இளையோரை அதிகமாக கவர்ந்திருந்தார். அவர் வருவதற்கு முன்பாக வேறொரு நாட்டிலே வறியோர் நடுவே பல ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் அவருக்கு. எனவே வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த நாட்டில் தான் பெற்ற ஆழமான அனுபவங்களை எல்லாம் இளையோரிடம் பகிர்ந்து வந்தார். ஒரு நாள் ஞாயிறு திருப்பலி முடிந்த பிறகு ஒரு இளம்பெண்ணின் பெற்றோர் அந்த குருவானவரை காண வந்தார்கள்.
அவர்கள் சாமி, என்னுடைய மகள் எடுத்த முடிவுக்கு நீங்கள்தான் காரணம் என்று குற்றம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவருடைய மகள் எடுத்த முடிவு என்னவென்றால், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை நாட்டிலே 6 மாதங்கள் உழைக்கச் செல்வதாக அந்த பெண் தன் பெற்றோரிடம் கூறினார். எங்கள் மகளிடம் ஏற்பட்ட இந்த மாற்றத்திற்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று குருவானவரிடம் சொன்னபோது அவர் சொன்னார், நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் மகளுக்கு முதலில் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தியது யார்? நான் இல்லையே என்று சொன்னார். உடன் இந்த பெற்றோர், எங்கள் மகள் ஒரு சராசரி கிறிஸ்துவ பெண்ணாக வளர வேண்டும் என்று மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதற்காகத்தான் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினோம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாமும் பல நேரங்களிலே ஒரு சராசரி கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நமக்கு நம் பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அவரை அவ்வப்பொழுது கோவிலில் திருப்பலியிலே சந்தித்தால் போதும், அவர் பெயரை சொல்லி சில தான தர்மங்கள் செய்தால் போதும் என்று வாழ்வதுதான் சராசரி கிறிஸ்தவ வாழ்வு, பாதுகாப்பான கிறிஸ்தவ வாழ்வு. அப்படிப்பட்ட நமக்கு இன்றைய நற்செய்தி ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக இயேசு தருகிறார். என்னிடம் வருபவர் தம் தாய் தந்தை மனைவி மக்கள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரை ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. சிலுவை சுமக்காமல் என் பின் வருபவர் என் சீடராயிருக்க முடியாது என்று மிக தெளிவாக இயேசு கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்திய மகளிர் அணி கிரிக்கெட் போட்டியிலே உலகக்கோப்பையை கைப்பற்றியது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. இந்த போட்டியை நேரலையாக காண வேண்டும் என்பதற்காக நுழைவுச் சீட்டை பெறுவதற்கு ஒரு மனிதர் கால் கடுக்க 9 மணி நேரம் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அதுபோலவே இன்னொருவர் இந்த நுழைவுச் சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக வழக்கமான அந்த காசை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்து அந்த நுழைவுச் சீட்டை பெற்றுக்கொண்டார். அதுபோலவே இயேசுவை பின் செல்வதற்கு நாம் செய்ய வேண்டிய தியாகம், கொடுக்க வேண்டிய விலை என்ன என்பதை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. முதலாக இயேசுவே எல்லாம் என வாழ்வது ஒரு சீடனுக்குரிய தகுதி. தந்தை தாயை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது இயற்கையின் சட்டம், இறைவனின் கட்டளை. இயேசுவும் தன்னுடைய பெற்றோருக்கு பல ஆண்டுகள் பணிந்து நடந்திருந்தார். ஆனால் நாம் இவர்களை விட இயேசுவை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் இவருடைய உறவை கூட நாம் துறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், இயேசு மேல் கொண்டிருக்கக்கூடிய அன்பினால். இரண்டாவதாக சிலுவையை விரும்பி ஏற்பது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்பது போல நம் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய அத்தனை சிலுவைகளையும் துன்பங்களையும் நாம் பொறுமையோடு தாங்க வேண்டும். சிலுவையின்றி மீட்பு இல்லை. புனித பவுல் சொல்வார், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நமது இழிவான உணர்ச்சிகளையும் இச்சைகளையும் நாமும் சிலுவையில் அறைந்து விட்டால் இயேசுனுடைய சீடராக இருக்க முடியும். இயேசுவின் சீடராக இருப்பதற்கு நாம் எவ்வளவு கருத்தாக இருக்க வேண்டும், திட்டமிட வேண்டும் என்பதற்கு 2 ஊமைகளை இயேசு சொல்லுகிறார். போர் புரிய செல்லுகிற அரசர் மற்றும் வீடு கட்டுபவர். இந்த 2 ஊமைகள் வாயிலாக ஒருவர் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக எவ்வளவு திட்டமிட வேண்டும், திட்டமிட்ட பிறகு துணிவோடு அதை செயல்படுத்த வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் சொல்வார், எண்ணி துணிக கருமம், எண்ணிய பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். சிந்தித்த பிறகு நாம் அந்த மீண்டும் பின்வாங்கக்கூடாது என்பதுதான் இதற்கு அர்த்தம். இயேசுவின் சீடராக வாழ்வதற்கு திட்டமிடுதல் மிக மிக அவசியம். இந்த நற்செய்தியிலே 1 முறை அல்ல, 2 முறை இயேசு நாம் திட்டமிட வேண்டும் என்று கூறுகிறார். எவ்வாறு கோபுரம் எழுப்ப திட்டமிடுகிறோமோ, எவ்வாறு வீடு கட்ட திட்டமிடுகிறோமோ, அப்படியே தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாது எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்கிறார் இயேசு. இந்த திட்டமிடலும் திடமனதும் நமக்கும் வேண்டும்.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசுவின் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தம் இல்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தம் இல்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கும் இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகனே இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்றும் கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும், இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திலை பாற்றியும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இயேசு இறைவனின் செம்மறி, நம் பாவங்களை மன்னிப்பவர். இவரை உணவாக உண்ண வந்திருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும்
அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு விண்ணகர் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் டாக்டர் ஜேசி எலிசபெத் பால் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர், எஸ்.எம். கபிரியேல் மாணிக்கம் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிற்காகவும் வேண்டேன். அமளி அருள் குடும்பத்தினர், திரு அருளானந்தம், திருமதி அமலோற்பவம் மேரி இன்று இவர்களின் 50ஆம் ஆண்டு திருமண நாள் பொன்விழாவின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி